தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாக கருதுகிறேன் என்று பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயலானி, இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டுல காலியாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட இருப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நேற்றைய தினம் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், IUML, CPM, CPI உள்ளிட்ட கட்சிகளுடைய இந்த கூட்டணிக்கு புதிய பெயரினை வைத்தும் அவர் குறிப்பிட்டு தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தனக்கு மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து அந்த பதிவுல சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பதிவின் தொடக்கத்திலேயே தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி முதல் MP வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதில் தமிழக வெற்றி கழகம், இந்திய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், CPM, CPI ஆகிய இந்த கட்சிகளுடைய கூட்டணி என்பது தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்பதாகவும் சுட்டிக்காட்டி, இந்த கூட்டணியின் சார்பில் முதல் MP வேட்பாளராக நான் தேர்ந்தெடுக்கப்படுவதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தன் மீது நம்பிக்கை வைத்து தனக்கு வாய்ப்பளித்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் MP-யாக தேர்ந்தெடுப்பதற்கு பிறகாக இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்கு துணிச்சலான, விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்று லட்சக்கணக்கான கூட்டணி தொண்டர்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில இந்த பதிவுல அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்ற அந்த கூட்டணியுடைய பெயர் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி கடந்த சில ஆண்டுகளாகவே திமுகவுடனான கூட்டணியில தொடர்ந்து நீடித்து வந்தது. இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும், இந்திய கூட்டணிக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று இந்தியா என்ற கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டது. மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டு பயணிப்போம் என்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தலைவர்களுக்கான அந்த சந்திப்பு கூட்டம் என்பது வருகிற 8ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் திமுகவிற்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டது. ஆனால் திமுக அதில் பங்கேற்க மாட்டோம் என்பதாக புறக்கணிப்பு செய்து விட்டார்கள். நேற்றைய தினம் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியானது. இந்த நிலையில தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது இந்த கூட்டணிக்கான பெயர் என்பது தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்பதாக அவர் அறிவித்திருக்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரங்கள்ல பார்க்கப்பட்டு வருகிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.